ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ரிப்பப்ளிக் டே பரேடில் இந்தியாவுடைய ஏதோ ஒரு நட்பு நாட்டுடைய தலைவர் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் நடக்க போகிற ரிப்பப்ளிக் டே பரேடில் இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்க போகிறாரு. இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விசிட் அப்போ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிஃபென்ஸ் டீல் சைன் ஆக போகுது. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில சைன் ஆக போகிற இந்த டிஃபென்ஸ் டீல் தான் இந்தியாவுடைய காஸ்ட்லியஸ்ட் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டராக இருக்க போகுது. இந்த டீலுடைய மதிப்பு சுமார் $450 மில்லியன் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த டீலின் படி இந்தோனேஷியா இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம்ஸை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் இந்த டீல் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நெகோசியேஷன்ஸ் மூலமா இந்த டீல்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்க்கப்பட்டு இப்போ இந்த டீல் ஃபைனலைஸ் ஆகியிருக்கு. இந்த பிரம்மோஸ் மிசைலை வாங்க இந்தோனேஷியாவுக்கு இந்தியா லோன் ப்ரொவைட் பண்றாங்க. முதல்ல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் மூலமா இந்த லோனை கொடுக்க முயற்சி பண்ணினாங்க. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாததுனால இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்லைனா வேற ஏதாவது ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் மூலமா இந்தோனேஷியாவுக்கு இந்த லோனை கொடுக்க போறாங்க. இந்த டீல் சம்பந்தமான எல்லா நெகோசியேஷன்ஸும் முடிஞ்சு லோன் ஸ்ட்ரக்சரும் ஃபைனலைஸ் ஆகி இருக்கிறதுனால இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டோட விசிட் அப்போ இந்த டீல் சைன் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த டீல் சைன் ஆச்சுன்னா இதுதான் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற 2வது பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டரா இருக்கும். ஏற்கனவே பிரம்மோஸ் மிசைல்ஸை நம்ம பிலிப்பைன்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் டீலை விட இந்தோனேஷியன் பிரம்மோஸ் டீல் காஸ்ட்லியானது. பிலிப்பைன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டருடைய வேல்யூ $375 மில்லியன். அதே சமயம் இந்தோனேஷியன் டீலுடைய வேல்யூ $450 மில்லியன். இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் நடுவில் பிரம்மோஸ் டீல் 2022 சைன் ஆச்சு. இந்த டீலின் அடிப்படையில் பிரம்மோஸுடைய ஃபர்ஸ்ட் பேட்சை ஏப்ரல் 2022 பிலிப்பைன்ஸுக்கு நாம டெலிவர் பண்ணிட்டோம். பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பிரம்மோஸுடைய எக்ஸ்போர்ட் வேரியன்ட். எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸுடைய ரேஞ்சை நம்ம 290 கிலோமீட்டருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். ஏவுகணை ஏற்றுமதியை MTCR அப்படிங்கிற அமைப்பு கண்காணிக்கிறாங்க. இந்த MTCR ரெகுலேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக குறைஞ்ச ரேஞ்ச் உள்ள பிரம்மோஸ் மிசைல்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற முக்கிய நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்கிட்டாங்க. இந்தோனேஷியா பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்க போகிறாங்க. வியட்நாமும் மலேசியாவும் பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்க அதிக ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் இந்த நாடுகள் கண்டிப்பாக பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்குவாங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பிரம்மோஸ் மிசைலுடைய டிமாண்ட் இப்போ அதிகமாகி இருக்கு. பிரம்மோஸ் மிசைலுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த டிமாண்டுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அந்த காரணம் சைனா. சைனா கூட லேண்ட் பார்டரை ஷேர் பண்ணுற இந்தியா, பூட்டான் மட்டும் இல்லாமல் சைனா கூட சி பார்டரை ஷேர் பண்ணுற நாடுகளான ஜப்பான் உட்பட சவுத் சைனா சீல இருக்கிற பல நாடுகள் கூட சைனாவுக்கு பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் சைனா 9 லைன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 9 லைன் அப்படிங்கிறது சவுத் சைனா சீல இருக்கிற ஒரு இமேஜினரி லைன். இந்த லைனுக்குள்ளே இருக்கிற இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சொந்தமான பல தீவுகளை அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சைனா கிளைம் பண்ணுறாங்க. கிளைம் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த இடங்களுக்கு பக்கத்தில் கடற்படையை குவிக்கிறது, செயற்கை தீவுகளை உருவாக்குறது, அப்பப்போ ரேண்டமாக தாக்குதல் நடத்துறதுன்னு சவுத் சைனா சீல உள்ள இந்த நாடுகளை எல்லாம் பதட்டத்திலேயே வச்சுருக்காங்க சைனா. உலகத்தோட மிகப்பெரிய கடற்படையை வச்சிருக்கிற சைனாவுடைய இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள அவங்களுடைய இராணுவத்தை பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சவுத் சைனா சீல இருக்கிற இந்த நாடுகள். சைனாவை எதிர்கொள்ள இந்த நாடுகள் எல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிற ஆயுதங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆயுதம் தான் நம்மளுடைய பிரம்மோஸ். இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் மிசைல்ஸ் உலகத்தோட மிக வேகமான க்ரூஸ் மிசைல்ஸ்ல ஒன்று. பிரம்மோஸ் மிசைல்ஸால அதிகபட்சம் 3 மாக் ஸ்பீட், அதாவது சவுண்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக வேகத்தில் பயணிக்க முடியும். பலவிதமான வார்ஹெட்ஸை சுமந்துக்கிட்டு போற திறமை உள்ள இந்த ஏவுகணைக்கு ஆன்டிஷிப் ஆப்ரேஷன்ஸை எஃபிஷியண்டாக செய்கிறதுக்கு தேவையான சி ஸ்கிம்மிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. எதிரிகளுடைய ரடாரில் சிக்காமல் இருக்க கடற்பரப்பை ஒட்டி எவ்வளவு கீழே பறக்க முடியுமோ அவ்வளவு கீழே பறக்கிற திறமை தான் சி ஸ்கிம்மிங். இவ்வளவு கேப்பபிலிட்டிஸ் உள்ள அதோடைய ப்ரிசிஷனுக்கும் ஸ்பீடுக்கும் பெயர் போன இந்த பிரம்மோஸ் மிசைல்ஸை வச்சு சைனாவுடைய நேவல் அண்ட் லேண்ட் பேஸ்ட் த்ரெட்ஸை திறம்பட எதிர்கொள்ள முடியும்னு இந்த நாடுகள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்க அதிக ஆர்வம் காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கினா அது இதுன்னு அவங்க பல கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஆனால் இந்தியா அது மாதிரிலாம் எந்த கண்டிஷன்ஸும் போட மாட்டாங்க. பிரம்மோஸ் மிசைல்ஸை வாங்க இந்த நாடுகள் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுக்கு இந்தியாவுடைய இந்த அப்ரோச்சும் ஒரு காரணமாக இருக்கலாம். பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி பண்ணுறதுல இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற சக்ஸஸ் இந்திய பாதுகாப்பு துறையோட தொழில்நுட்பம் மற்றும் வணிக திறனுக்கு சான்றா அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தோ பசிபிக் ரீஜனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு ரிலையபிள் பார்ட்னராக இந்தியா மாறிக்கிட்டு வரதையும் இந்த பிரம்மோஸ் மிசைலுடைய எக்ஸ்போர்ட் நமக்கு புரிய வைக்குது. பிரம்மோஸ் மிசைல் இந்த நாடுகளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் சைனாவுடைய அக்ரஷன் இந்த பகுதியில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் நமக்கு தெரியாது. ஆனால் பிரம்மோஸ் இருக்கிறதுனால இனிமேல் சைனாவுடைய த்ரெட்ஸ் எல்லாமே இந்த நாடுகளுடைய கடற்பரப்புல இருந்து 290 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். 290 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பிரம்மோஸ் மிசைலுடைய ரேஞ்ச். சவுத் சைனா சீல இருக்கிற நாடுகள் கிட்ட சைனா காமிச்ச அக்ரஷன் சைனாவுக்கு உதவிச்சோ இல்லையோ இந்தியாவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. பிரம்மோஸ் மிசைலுடைய எக்ஸ்போர்ட் மூலமாக நம்ம பல மில்லியன் $US சம்பாதிச்சிருக்கோம். அதை விட முக்கியமாக சவுத் சைனா சீல இருக்கிற பல நாடுகளுக்கும் நமக்குமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் கோஆர்டினேஷனும் இந்த டீல்ஸ் மூலமாக இப்போ பல மடங்கு அதிகமாகியிருக்கு.
இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.